தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிக்டாக்ல வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்றது, இல்லனா பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது, அது மட்டும் இல்லாம ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது எல்லாமே வந்து ஒரே வீடியோல எப்படி பண்றதுங்கிறது மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ மாதிரி எப்படி உங்களுக்கு டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்றது, இதுக்காக வந்து எந்த ஒரு தனி ஆப்பும் வந்து தேவை கிடையாது. நீங்க டிக்டாக்லயே வந்து இதை பண்ணலாம். சோ அது எப்படி பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 டிஷர்ட்டையும் தான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய டிஷர்ட்ஸை வந்து தயார் நிலையில் வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் டிஷர்ட்டாக இருக்கலாம், ஷர்ட்டாக இருக்கலாம், இல்லை கோட்ஸாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த காஸ்டியூமை வந்து தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டிக்டாக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டிக்டாக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி 2x ஸ்பீட் அல்லனா 3x ஸ்பீட் வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் உங்களுடைய வீடியோ வந்து கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக நான் வந்து 2x ஸ்பீடை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக நான் இந்த சவுண்ட்ஸ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான மியூசிக்ஸ் இல்லைனா சாங்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சாங்கை வந்து சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமரில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எத்தனை செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இருக்கணும். அதாவது வந்து இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எத்தனை செகண்ட்ஸ் வந்து இந்த சாங்ஸில் உங்களுடைய வீடியோ இருக்கணுங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஷூட்டிங்கை வந்து கிளிக் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிற நேரத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷர்ட்ல இந்த மாதிரி கையை வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த செக்ஷனை வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. அது இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது புரியும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஷூட்டிங்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்த ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து அடுத்த டிஷர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி வந்து நம்ம இதுக்கு முந்தைய போட்டிருந்த டிஷர்ட்டை ரிமூவ் பண்ற மாதிரி பண்றதுங்கிறத இப்போ பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல போட்டிருந்த அதே டிஷர்ட்டை வந்து உங்க மேல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டைமரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டைமரை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கும் ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க அது பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஷூட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி நீங்க கையை ஃபினிஷ் பண்ணீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு இவ்வளவுதான். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. சோ நம்ம வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்றது எப்படிங்கறத பார்த்துட்டோம். சோ இப்போ வந்து கீழ இருந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்றாங்க. சோ அது எப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். சோ அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்த Dress-ஐ வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். சோ நான் இன்னொரு டி-ஷர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ நான் வந்து அடுத்த டி-ஷர்ட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முந்தைய போட்டிருந்த அதாவது வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்த டி-ஷர்ட்டை வந்து நம்ம முன்னாடி எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அது எப்படிங்கறத பாருங்க. பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா எல்லாம் வைக்கணும்னு எல்லாம் கிடையாது. கொஞ்சம் அதாவது வந்து அந்த டி-ஷர்ட் வந்து தெரியாத அளவுக்கு வச்சிருந்தாலே போதுமானது. சோ கொஞ்சம் தெரிஞ்சாலும் பரவாயில்லை, நீங்க வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து நீங்க டைமரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டைமரை கிளிக் பண்ணிட்டு ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையை வந்து இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. ஸோ கீழே மேக்ஸிமம் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க உங்களுடைய டி-ஷர்ட். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் ஷூட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த கையை வந்து கீழே இருந்து மேலே பார்த்து இந்த டி-ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னொரு டெக்னிக்கையும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதையும் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டி-ஷர்ட்டை பார்த்து அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோ வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆங்கிளில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எந்த மாதிரி நான் வச்சிருந்தேனோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து காமிக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுத்த டிஷர்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முந்தைய போட்ட டிஷர்ட்டை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ வந்து எந்த மாதிரி வச்சிருந்தீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் முதல்ல எந்த மாதிரி இந்த கேமரா வந்து ஃபினிஷ் பண்ணீங்களோ அந்த மாதிரியே இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமரை செலக்ட் பண்ணிக்கிறேன். டைமரை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து இதுக்காக நான் கொடுக்குறேன். நான் 2 செகண்ட்ஸுக்கு வந்து வர கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த சாங்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் ஷூட்டிங்கை வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுடைய கையை வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து கேமரா வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த டிஷர்ட்டையும் அப்படியே எடுத்து தூக்கி போட்டுருங்க. ஸோ அப்போ வந்து இன்னொரு மாடல், அதாவது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஷூட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க பேக்ரவுண்டை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த சாங்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையை இந்த மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஒரு சின்ன ஒரு 2 செகண்ட்ஸுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ரெக்கார்டிங் வந்து விட்டுருங்க. ஸோ விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காஸ்டியூமோ இல்லை என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ இல்லை பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும்னா பேக்ரவுண்டை கூட நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் சேஞ்சிங் என்ன சொல்றது, நான் என்ன சொல்றேன்னா நீங்க இன்னொரு இடத்துல போய் நின்னுக்கோங்க. நான் அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அதுக்காக முதல்ல வந்து டிஷர்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து டிஷர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து கூலிங் கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ பேக்ரவுண்டையும் நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். அதாவது நான் இன்னொரு இடத்துல போய் நிற்க போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டும் வந்து வேறு இடத்துல நான் வந்து நின்னாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எப்படி நீங்கள் வந்து கை வச்சு உங்களுடைய கேமரா வந்து க்ளோஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே அந்த கையை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து செய்து காமிக்கிறேன். ஸோ முதல்ல க்ளோஸ் பண்ண மாதிரியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெக்கார்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ எஃபெக்ட்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா எஃபெக்ட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பழைய இது மாதிரி தான் எந்த எஃபெக்ட்ஸ் வேணும்னா எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம், லெட்டர்ஸ் வேணும்னா லெட்டர்ஸ் கொடுக்கலாம். எல்லாமே வந்து முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து போஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகத்தை உடனடியாக தீர்த்து வைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.